ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் செய்வினைனா என்ன, செயவாட்டு வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். செய்வினை அப்படின்னா செய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோங்க. செய் அப்படின்னு வந்தாலே ஃபஸ்ட்டு செய்பவர் வருவார், அடுத்து செயல்படு பொருள், அடுத்தது பயனிலை. அப்போது எடுத்துக்காட்டாக எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினார். அப்போது கரிகாலன் செய்பவர், ஃபஸ்ட்டு செய்பவர் வருதான். அப்போது செய்பவர் கரிகாலன், அடுத்தது செயல்படு பொருள் கல்லணை, அது செயல்படு பொருள் கல்லணையை. பயனிலை பார்த்திங்க அப்படின்னா கட்டினார், அதனோட பயன் என்ன, கட்டினாங்க. அப்போது கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்படின்னு வந்தாலே அது செய்வினை. இது எப்படி ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போது ஐ பார்த்திங்க அப்படின்னா கல்லணையை அப்படின்னு ஐ அப்படிங்கிறது முடிஞ்சால் அது செய்வினை. அடுத்த வேறு எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போது ஐ வருது பார்த்திங்களா. அப்போது இந்த மாதிரி வந்தது அப்படின்னா அது செய்வினை அப்படின்னு நம்ம ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா செயபாட்டு வினை. இப்போது செயபாட்டு வினையில் பார்த்திங்க அப்படின்னா செயப்பாட்டு, அங்கே செய்வினைக்கு செய், அப்போது செய்பவர் ஃபஸ்ட்டு வருவார். இங்கே செயப்பாட்டு, அப்போது செயப்பாட்டுன்னா என்ன, ஃபஸ்ட்டு எது வரணும், செயல்படு பொருள், அடுத்தது தான் செய்பவர் வருவாங்க, அடுத்தது பயனிலை வரும். இப்போ எடுத்துக்காட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. இப்போது அங்கே செய்வினையில் எப்படி பார்த்தோம், கரிகாலன் கல்லணையை கட்டினார் அப்படின்னு வந்தோம். ஆனால் இங்கே செயல்பாட்டு பொருள் ஃபஸ்ட்டு வர்றதுனால அங்கே கல்லணை ரெண்டாவது உள்ளது பார்த்திங்க அப்படின்னா இங்கே முதல்ல வந்துடும். இப்போது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. அப்போது செயல்பாட்டு வினைனா என்ன, முதல்ல செயல்படு பொருள் வரணும், அப்போது அடுத்தது தான் செய்பவர் வருவாங்க. அப்போது கல்லணை கரிகாலனால் கட்டப்பட்டது. வேறு எடுத்துக்காட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது செய்வினை. ஆனால் திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது அப்படின்னு வந்ததுன்னா செயல்பாட்டு வினை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே செய்வினையில் ஐ ஷார்ட்கட் யாவும் வச்சுருக்கோம். ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆள், கரிகாலனால், அப்போது ஆள் வந்தது அப்படின்னா இது செயல்பாட்டு வினை. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இது போன்ற வீடியோஸ்களுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.